சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் மக்களே. மிக முக்கிய நிகழ்வு நடக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற குழு சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் ஆகியோர் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக ஒரு தகவல் இருக்கிறது. சரியாக 11 மணிக்கு தொடங்கிய இந்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெறுவதாகவும், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல் நிலவரங்கள் குறித்து 4 பேர் மட்டுமே காணொலி காட்சியின் வாயிலாக தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து திமுக உடன் கூட்டணியில் காங்கிரஸ் வருகிறார்கள். ஆனால் குறிப்பாக விஜய் தாவேகா வருகை பிறகு மிக முக்கியமாக தாவேகா ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் தலைவர்கள் பதிவு பார்க்க முடியுது. இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வீழ்ச்சி ஏற்படுமா ஒரு கேள்வியானது எடுத்துவேன. தொடர்ந்து கூட்டணி நீடிப்பதாக கே.சி. வேணுகோபால் கடந்த தமிழ் வரும்போது உறுதி செய்திருந்தால், ஆனால் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக முதலில் சந்திக்காமையே காலம் கடந்தது. குறிப்பாக திமுக புறக்கணிக்குதா என்ற கேள்வியானது எழுது. இந்த போதுதான் மிக முக்கியமாக கடந்த நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். இருந்த போதிலும் இன்றைக்குள் காங்கிரஸ் தெளிவான முடிவை தெரிவிக்க வேண்டும் என திமுக தலைமை காங்கிரஸ் தலைவர் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் ப. சிதம்பரம் ஒருவிடம் அவர் இல்லத்தில் ஆலோசனை கூறினார். மறுபுறம் இன்று தெரிவித்த நிலையில காங்கிரஸ் அகில இந்திய தலைவர்கள் தற்சமய ஆலோசனை மேற்கொண்டு வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரசுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அது திமுக தர முடியாது என எங்க தமிழக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இருந்த போதிலும் எங்களுக்கு குறிப்பாக ராஜ்யசபா இட வேண்டும் என கோரிக்கிறார்கள். இடங்களை அதிகரித்து தர வேண்டும் தெரிவிக்கிறார்கள். இதற்கும் திமுக இசைவு காட்டவில்லை. இசைவு காட்டுற பட்சத்துல திமுக கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் 2வது கட்ட தலைவர்கள். இந்த போல் திமுக கூட்டணியிலே தொடர வேண்டும் என பல்வேறு கருத்து வைக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அகில தலைவர்கள் குறிப்பாக ஒரு மணி நேரமாக நடந்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த புறம் கூட மறுபுறம் மிக முக்கிய 12 மணி அளவில் முதல் சந்திக்க ப. சிதம்பரம் நேரம் கேட்ட நிலையில அவரும் தன்னுடைய இடத்துல ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக அகில இந்திய தலைவர் ஆலோசனை மேற்கொண்டு சொல்லுகின்ற கருத்திற்கு ஏற்றால் போல் ப. சிதம்பரம் முதல் சந்தித்து பேசுவாரா அல்லது அதற்கு முன்பாகவே முதல் சந்தித்து கோரிக்கை வைப்பாரா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. அஸ்வினி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் மக்களே. மிக முக்கிய நிகழ்வு நடக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற குழு சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் ஆகியோர் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக ஒரு தகவல் இருக்கிறது. சரியாக 11 மணிக்கு தொடங்கிய இந்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெறுவதாகவும், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல் நிலவரங்கள் குறித்து 4 பேர் மட்டுமே காணொலி காட்சியின் வாயிலாக தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து திமுக உடன் கூட்டணியில் காங்கிரஸ் வருகிறார்கள். ஆனால் குறிப்பாக விஜய் தாவேகா வருகை பிறகு மிக முக்கியமாக தாவேகா ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் தலைவர்கள் பதிவு பார்க்க முடியுது. இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வீழ்ச்சி ஏற்படுமா ஒரு கேள்வியானது எடுத்துவேன. தொடர்ந்து கூட்டணி நீடிப்பதாக கே.சி. வேணுகோபால் கடந்த தமிழ் வரும்போது உறுதி செய்திருந்தால், ஆனால் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக முதலில் சந்திக்காமையே காலம் கடந்தது. குறிப்பாக திமுக புறக்கணிக்குதா என்ற கேள்வியானது எழுது. இந்த போதுதான் மிக முக்கியமாக கடந்த நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். இருந்த போதிலும் இன்றைக்குள் காங்கிரஸ் தெளிவான முடிவை தெரிவிக்க வேண்டும் என திமுக தலைமை காங்கிரஸ் தலைவர் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் ப. சிதம்பரம் ஒருவிடம் அவர் இல்லத்தில் ஆலோசனை கூறினார். மறுபுறம் இன்று தெரிவித்த நிலையில காங்கிரஸ் அகில இந்திய தலைவர்கள் தற்சமய ஆலோசனை மேற்கொண்டு வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரசுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அது திமுக தர முடியாது என எங்க தமிழக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இருந்த போதிலும் எங்களுக்கு குறிப்பாக ராஜ்யசபா இட வேண்டும் என கோரிக்கிறார்கள். இடங்களை அதிகரித்து தர வேண்டும் தெரிவிக்கிறார்கள். இதற்கும் திமுக இசைவு காட்டவில்லை. இசைவு காட்டுற பட்சத்துல திமுக கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் 2வது கட்ட தலைவர்கள். இந்த போல் திமுக கூட்டணியிலே தொடர வேண்டும் என பல்வேறு கருத்து வைக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அகில தலைவர்கள் குறிப்பாக ஒரு மணி நேரமாக நடந்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த புறம் கூட மறுபுறம் மிக முக்கிய 12 மணி அளவில் முதல் சந்திக்க ப. சிதம்பரம் நேரம் கேட்ட நிலையில அவரும் தன்னுடைய இடத்துல ஆலோசனை மேற்கொள்கிறார்.
குறிப்பா அகில இந்திய தலைவர் அதிமுக சொல்லுகின்ற கருத்திற்கு ஏற்றார் போல் சிதம்பரம் முதலில் சந்தித்து பேசுவாரா அல்லது அதற்கு முன்பாகவே முதலில் சந்தித்து கோரிக்கை வைப்பாரா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.